ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? காலையிலேயே தண்டு கீரை பொரியலும் முள்ளங்கி சாம்பாரும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். டீ வச்சு குடிச்சிட்டு சரி பருப்பை தாளிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு பருப்பை தாளித்து வச்சுட்டு அந்த முள்ளங்கியை வதக்கலான்னு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் முடிஞ்சு போச்சுங்க. கார்த்தி வேலைக்கு போயிட்டாங்களா, அண்ணா தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவை எழுப்பி கேஸ் எடுக்க போயிட்டு வரலாண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். சரி போகலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் நானும் அண்ணாவோட பைக்லேயே போய் கேஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் டக்குன்னு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. ஏன்னா கபீஸ் குட்டி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணுங்களா, அதனால் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். அண்ணாவும் வேலை கிளம்பி போயிட்டாங்க. கேஸ் எடுக்க போகும்போது வீடியோ எதுவும் எடுக்கலைங்க. ஏன்னா குழந்தைங்க 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்களா, அதனால் எந்திரிச்சா சரி மொபைல் வீட்டில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலை வீட்டிலேயே வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஆனால் வீட்டுக்கு வரும்போதே என்னோட சின்ன பையன் எந்திரிச்சு அழுதுகிட்டே இருந்தான். இன்னும் நாங்கள் கிளம்புறப்பயே எந்திரிச்சிட்டானா என்னன்னு தெரியல. நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவன் முழிச்சிட்டான். பெரிய பையன் அதுக்கப்புறம் தான் கிளம்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன். எல்லாருமே வேலை கிளம்பி போயிட்டாங்க, ஸ்கூலுக்கும் போயிட்டாங்கங்க. நானும் சின்ன பையனும் மட்டும்தான் இருந்தோமா. அவனுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமையல் ரூம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செல்ஃபை தாங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அதுலேருந்து அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை. ஸ்க்ரப்பரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்க்ரப்பர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். நானும் தேய்ச்சி பார்க்குறேன், அந்த ஆயில் அவ்வளோவா போகலை. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரண்டி எடுத்துட்டேன். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. சரி கையோடு வந்து அப்படியே வீட்டையும் தொடச்சி விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாமே மோப் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பிளான் பண்ணி வைப்பேங்க. வீட்டெல்லாம் வந்து இன்றைக்கி இப்படி க்ளீன் பண்ணலாம், அப்படி க்ளீன் பண்ணலாம், இந்த பொருளை இங்கே எடுத்து வச்சிடலாம், அந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டு வேலையை ஒன்று கூட தொடவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் தீர்ந்ததுனால அந்த செல்ஃபெல்லாம் வந்து கொஞ்சம் தொடச்சி வைப்போமே அப்படின்னு சொல்லி சமையல் ரூமுக்குள்ளே பூந்தேன். ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடு இப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னா ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வெளியே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே காலை சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.